ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல பல சண்டைகள் சச்சரவுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா நான் தான் கேப்டன், நான் பண்றதெல்லாம் சரிதான், நான் பேசுறதெல்லாம் சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவத்தோடு அலைஞ்சுகிட்டு இருந்த மஞ்சரிக்கு தரமான செருப்படிய ராணவ் அருண் பிரசாத் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கொடுத்திருந்தாங்க. அதே நேரத்துல முத்துக்குமரன் எப்பவுமே கெத்து தான் அப்படிங்கிற மாதிரி, எப்பா அருண் நீ பண்ணதும் தப்பு தான், மஞ்சரி கேப்டனா இருந்து நீ நடந்துகிட்டதும் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனும் இன்னைக்கான எபிசோட்ல தெரிவிக்க விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கா ராஜாங்கம் டாஸ்க பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம கேரக்டரையும் அவரே கொடுக்கிறாரு. இதுதான் ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா பார்த்தாலே இரிட்டேட் ஆகிற சாச்சனா தான் ராணியா? ராணவ பொறுத்தளவுல ஒரு சின்ன முடிவு கூட அவரால் தெளிவா எடுக்க முடியல. அவர் தான் ராஜாவா? உங்களை பொறுத்தளவுல இவங்க ரெண்டு பேரையும் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக இப்படிலாம் கேரக்டர் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரிங்க, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பாத்திரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லயே நேத்து ராத்திரி விஷால் தர்ஷிகா இவங்க ரெண்டு பேரும் பேசினதுதான் காட்டுறாங்க. இது வேற ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த சீசனை பொறுத்தளவுல காதல் கண்டென்ட் எதுவுமே இல்லல்ல, அதனால இது நாள் வரையா தர்ஷிகா விஷால தம்பி தம்பின்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த தம்பி மேல கிரஷ் வந்துருச்சு. எனக்கு ஒன்னு பார்த்தா ஏதோ ஒன்னு பண்ணுதுரா, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா விஷால்ட்டே சொல்றாங்க. நேத்துக்கான எபிசோட பொறுத்தளவுல தர்ஷிகா ஜாக்லின் சொல்லிருப்பாங்க. ஜாக்லின் இந்த விஷயத்தை பத்தி விஷால்ட்ட பேசிருப்பாங்க. அதாவது மாமா வேலை பார்த்திருப்பாங்க. இந்த இடத்துல விஷால் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உனக்கு தோன்றதும் தப்பு இல்ல, அப்படி உனக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட நேரடியா சொல்லலாமே, ஜாக்லின் கிட்ட எல்லாம் இதெல்லாம் எதுக்கு சொல்ற? ஜாக்லினை பொறுத்தளவுல எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், இருந்தாலும் அவ மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவகிட்ட போய் சொன்ன பத்தியா? இனிமேல் எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட டைரக்டா சொல்லிரு, எனக்கும் ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட நேரடியா சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷால் தர்ஷியா இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல விஷாலுமே சரியா தங்கம் அப்படிங்கிற மாதிரி செல்லமா பேசுறாரு. தர்ஷியாவை பொறுத்தளவுல பேசும்போதே கொலைறாங்க. ஏமா பார்த்தாச்சுமா, இத்தனை சீசனா எத்தனை காதல் வந்திருக்கு, சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும். போன சீசன்ல கூட ரவினா மணி எவ்வளவு ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. சீசன் முடிய போற நேரத்துல ரவினா மணிக்கு ஆப்பிடிச்சாங்க பாருங்க, நிக்சன் கூட சேர்ந்துக்கிட்டு. எப்பா இப்படி எத்தனை காதலையோ பார்த்தாச்சுப்பா, கண்டென்ட் அப்படிங்கிற பேர்ல கண்ட கருமத்தையும் பண்ணாதீங்கப்பா அப்படிங்கிறது மட்டும்தான் ஆடியன்ஸா இருந்து பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒண்ணு. என்னதான் இருந்தாலும் இந்த ரெண்டு ஜோடியுமே ரொம்பவே பொருத்தமான ஜோடி அப்படின்னே சொல்லுவேன். அதாவது பெண்கள் அணியை பொறுத்தளவுல விஷபாட்ல இருக்கிற தர்ஷிகாவும், அதே மாதிரி ஆண்கள் அணியை பொறுத்தளவுல விஷபாட்ல இருக்கிற விஷாலும் சரியான கூட்டணி அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இவங்க ரெண்டு பேரை பொறுத்தளவுல நேரடியா யார்ட்டையும் பேச மாட்டாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் தூண்டி விட்டுட்டு இவங்க அமைதியா நல்ல புள்ள மாதிரி உட்கார்ந்துப்பாங்க. இந்த விதத்துல ரெண்டு பேருமே மிகச் சரியான பொருத்தம் உள்ளவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கான மார்னிங் ஆக்டிவிட்டியை காட்டுறாங்க. மார்னிங் ஆக்டிவிட்டி வேற ஒன்னும் கிடையாதுங்க. இந்த பிக் பாஸ் டைட்டிலுக்காக நீங்க என்னெல்லாம் பண்றீங்க, உங்களோட உழைப்பை எதுலெல்லாம் போடுறீங்க அப்படிங்கறத விவரமா சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்கிறாரு. இதுல எல்லாருமே நாங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் தெளிவாவே சொன்னாரு, என்ன பொறுத்தளவுல தூங்குற நேரத்தை தவிர மீதி உள்ள நேரங்கள் எல்லாமே எப்படி கேம் ஆடலாம், அதுவும் நியாயமா எப்படி ஆடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட யோசனை அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொன்னாரு. எல்லாருமே கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் சொல்றாங்க. ஆனா பாக்குற நம்மளை பொறுத்தளவுல தொடக்க நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேம் ஆடுறது அப்படின்னா முத்துக்குமரன் தான். அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. கேம் ஆடுறதுன்னா முத்துக்குமரன்னா எல்லாருமே ஒவ்வொரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, இல்லன்னா சொல்ல. ஆனா தன்னோட கேம மட்டும் ஆடுறதுதான் முத்துக்குமரன். ஜாக்லினா இருக்கட்டும், சௌந்தர்யாவா இருக்கட்டும், இவங்களுமே கேம் ஆடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களோட கேம கூட அவங்க ஆடல. மத்தவங்களை கெடுத்து நம்ம எப்படி கேம் ஆடலாம் அப்படிங்கறது அவங்களோட பிளானா இருக்குது. அந்த வகையில நேர்மையா அவனோட கேம மட்டும் ஆடுறது அப்படின்னா அது முத்துக்குமரன் மட்டும்தான். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ராணவ பொறுத்தளவுல பவித்ராவுக்கு பிராக்கெட் போட்டுக்கிட்டு இருக்காரு. நேத்து ராணவ பவித்ராவை ஒரு மாதிரி பாத்துட்டாரு, பவித்ராவே அன்சேஃபா ஃபீல் பண்ணி மாறி உட்கார்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வீடியோவை ஸ்ப்ரெட் பண்றாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க. ராணவ பொறுத்தளவுல அதுக்கெல்லாம் ஒருத்தான ஆளே கிடையாது. அவரை பொறுத்தளவுல சௌந்தர்யாவோட கையை தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அதை வேற மாதிரி வீடியோ எடிட் பண்ணி வேற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ராணவ பொறுத்தளவுல பவித்ரா கூட ஒரு காதல் கண்டென்ட் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கும் தெரியுது. அதே மாதிரியே ஒரு கட்டத்துல விஷால் ரயான் இவங்க கூட பேசும்போதும் அவர் உண்மையை ஒத்துக்கிறாரு. அதாவது வெளியே இருந்து பார்க்கும்போது பவித்ரா சொன்னாங்க, வைல்ட் கார்டா வர்ற ஒரு நபர் நல்ல வளர்த்தியா தாடியோட இருந்தார் அப்படின்னா ஒரு லவ் கண்டென்ட் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத ஓப்பனாவே ராணா சொல்லிட்டாரு. எல்லாமே செட்டப் தாங்க, எதுவுமே ரியல் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறமா கிச்சன் ஏரியால ஒரு சலசலப்பு நடக்குது. அதாவது ஆண்கள் அணியை பொறுத்தளவுல இன்னைக்கு சமைக்கிறது முத்துக்குமரனும் ஜெஃப்ரியும் தான். இதுல இவங்க ரெண்டு பேருமே பெண்கள் வீட்டுக்குள்ள போறதுக்காக டாஸ்க் எல்லாமே பண்ணிடுறாங்க. ஆனா ஜெஃப்ரியை பொறுத்தளவுல டாஸ்க் பண்ணிட்டு குளிச்சுட்டு வர போயிடுறாரு. முத்துக்குமரன் சமையல் வேலையை தொடங்கிறாரு. திரும்ப வர்ற ஜெஃப்ரியை நிப்பாட்டி சாச்சனா
நீங்க டாஸ் பண்ணிட்டு கோட்டை கடந்துட்டீங்கல்ல, மறுபடியும் டாஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மஞ்சரி குறுக்கிடுறாங்க. இந்த ஒரு நாள் மட்டும் விட்டுருங்க, இனிமேல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாச்சனா ஒரே ஐடியா சொல்லிடுறாங்க, என்னோட அதிகாரத்துல நீங்க தலையிட வேண்டாம்பா, கோட்டை ஒரு வாட்டி தாண்டிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் டாஸ்க் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவாவே சொல்லிடுறாங்க. அதனால ஜெஃப்ரியுமே டாஸ்க்லாம் பண்ணிட்டு அவரோட வேலைகளை ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் அணியில சமைக்கிறவங்க எல்லாருமே பதறிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தர்ஷிகாவா இருக்கட்டும், அன்ஷிதாவா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் தான் சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்தளவுல ஐயோ குழம்புல கத்திரிக்காய் போட்டமே, சாச்சனாவுக்கு பிடிக்காதே, அவ வந்து சண்டை போடுவாளே அப்படிங்கிற மாதிரி பதறாங்க. சாச்சனா கிட்ட கேக்குறாங்க, என்ன இன்னைக்கும் குழம்புல கத்திரிக்காய் போட்டீங்களா, எனக்கு அலர்ஜி, எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படிங்கிற அவங்க சொல்ல, அன்ஷிதா வந்து நான் உனக்கு தனியா சமைச்சு தரேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல கேப்டனா இருக்கிற மஞ்சரியை பொறுத்தளவுல, உனக்கு முட்டை பிடிக்கும்ல, உனக்கு வேணா ஆம்லெட் போட்டு தரேன், நேத்தும் நீ முட்டை எடுக்கல, அதனால உன்னோட முட்டையை உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா தேடி பார்த்தா அங்க முட்டையை காணல. அதுக்கப்புறமா தயிர் ஊத்தி சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த சாச்சனாக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு இரிட்டேட் ஆகுது. அதுக்கப்புறமா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நடக்குதுங்க. இந்த டாஸ்கை பொறுத்தளவுல ஒவ்வொரு அணியில இருந்தும் 5 நபர்கள் கலந்துக்கிறாங்க. அதாவது ஆண்கள் அணியை பொறுத்தளவுல அருண், தீபக், ரயான், ரஞ்சித், ராணவ் இந்த 5 பேருமே கலந்துக்கிறாங்க. அதே மாதிரியே பெண்கள் அணியை பொறுத்தளவுல பவித்ரா, மஞ்சரி, சாச்சனா, தர்ஷிகா, ஜாக்லின் இந்த 5 பேரும் கலந்துக்கிறாங்க. டாஸ்கை பொறுத்தளவுல ஆக்டிவிட்டி ஏரியால தான் நடக்குது. அதாவது டேபிள்ல ஒரு கோலி இருக்குது. அந்த கோலிக்கு மேல ஒரு கிளாஸை கவுத்தி வச்சு அந்த கிளாஸை அசைக்கிறது மூலமா அந்த கோலியை வந்து அந்த கிளாஸுக்குள்ள கொண்டு வந்து அப்படியே அசைச்சிட்டே கொண்டு போய் எதிரில் இருக்கிற பவுல்ல போடணும் அப்படிங்கிறது தான் டாஸ்கா இருக்குது. அதாவது கிளாஸோட மேல் பாகம் வந்து தரையை பார்த்து இருக்கணும். இவங்க கை அசைக்கிறதுல தான் அந்த கோலி வந்து அந்த கிளாஸ்லயே இருக்கணும் அப்படிங்கிறது தான் டாஸ்கா இருக்குது. இந்த டாஸ்கை பொறுத்தளவுல ஆண்கள் அணியினர் வந்து ரொம்பவே சிறப்பா விளையாண்டு 5 கோலிய பவுல்ல கொண்டு போட்டுறாங்க. அதே நேரத்துல பெண்கள் அணியை பொறுத்தளவுல பல தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் எபிசோட்ல காட்டல, இருந்தாலும் இந்த டாஸ்க்ல ஆண்கள் அணி தான் வின் பண்றாங்க. அந்த வகையில இப்போதைக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்ல ஆண்கள் அணி முன்னிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் 2 டாஸ்க்குகள் நடைபெறும். இதுல எந்த அணி ஜெயிச்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வின் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அதுக்கப்புறமா சிவா, ரஞ்சித், சத்யா இந்த 3 பேருமே உட்கார்ந்து பேசுறத காட்டுறாங்க. லைவ் ஸ்ட்ரீம்ல கிட்டத்தட்ட 1 மணி நேரம் காட்டுறாங்க. பார்த்த எல்லாருமே செம காண்டா இருப்பீங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த சிவாவை பொறுத்தளவுல முழுக்க முழுக்க தீபக் மேல வன்மத்தை மட்டும்தான் கொட்டிக்கிட்டு இருப்பாரு. என்ன தோசை சுட விடல, நான் பாத்திரம் கழுவுனேன், அந்த இடத்துலயும் அவர் வந்து டாமினேட் பண்றாரு, எல்லா இடத்துலயுமே என்ன டவுன் பண்ற மாதிரி பேசுறாரு, எனக்கெல்லாம் கோவம் வருது, விட்டா நான் அடிச்சிருவேன், நான் அந்த அளவு கோவக்காரன் அப்படிங்கிற மாதிரி பீலா விட்டுட்டு இருக்காரு சிவகுமார். இந்த சிவகுமாரோட மூஞ்ச பார்த்தாலே நமக்கெல்லாம் இரிட்டேட் ஆகுது அப்படின்னே சொல்லாங்க. இவரை பொறுத்தளவுல இவர் கேமும் ஆட மாட்டாரு, கேம் ஆடுறவன குறை சொல்றது மட்டும்தான் இவரோட வேலையா இருக்குது. அதே நேரத்துல பெண்கள் அணியில இருக்கிற பெண்களை கீழ்றதா இருக்கட்டும், தலைய கோதுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் யாரு வெளியேறினாலும் எனக்கெல்லாம் சந்தோஷமா இருக்காது. அதே நேரத்துல இந்த சிவகுமார் வெளியேறினார் அப்படின்னா ரொம்ப ஹாப்பி அப்படின்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஊர்கிழவி வேலையை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்காரு சிவகுமார் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா ரயான், ராணவ், விஷால் இந்த 3 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, பவித்ரா கூட காதல் கண்டன் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ராணவ் பேசிட்டு இருக்காரு. அந்த நேரம் விஷால் தூங்கிடுறாரு. நாய் குலைச்சிருது. கேப்டனான மஞ்சரி வந்து இவங்களுக்கு டாஸ்க் எல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது மஞ்சரியை பொறுத்தளவுல ஆண்கள் எல்லாருக்குமே ரொம்பவே கடுமையான டாஸ்க் தான் கொடுப்பாங்க. இந்த இடத்துல யாரு தூங்குனாங்க அப்படிங்கறத அவங்க ஓபனா சொல்லல அப்படிங்கறதுனால இந்த 3 பேரையும் டாஸ்க் பண்ண வைக்கிறாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா, இருக்கிற இடத்துல இருந்து தவளை மாதிரி குதிச்சு டோரை போய் தொட்டுட்டு வரணும் அப்படிங்கறது தான் டாஸ்கா இருக்குது. இதே நேரத்துல லைவ் ஸ்ட்ரீம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், பெண்கள் அணிலையும் தூங்குறாங்க, மைக்குக்காகவும் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஆனா அந்த இடத்துல மஞ்சரி வந்து இவ்வளவு கஷ்டமான டாஸ்க் எல்லாம் கொடுக்கல. ஜாக்லின சும்மா 4 வாட்டி நடந்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் கொடுத்தாங்க. அதே ஜாக்லின இதே மாதிரி குதிச்சுட்டு போக சொல்ல வேண்டியது தானே. என்னமா பெண்களுக்கு ஒரு நியாயம், ஆண்களுக்கு ஒரு நியாயமாமா? இதே டாஸ்க ஆண்கள் அதிகாரத்துல இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா வெளியிருந்து நிறைய பேர் கூவியிருப்பானுங்க, பெண்ணுக்கு நடக்கிற அநியாயம் எப்படி பண்றாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு முத்துக்குமரனுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாங்க, அதை காட்டல. கோட்டை கடக்கணும் அப்படின்னா குரங்கு மாதிரி கொஞ்ச நேரம் குதிச்சு ரவுண்ட் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாங்க. ஆண்களை பொறுத்தளவுல எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா தாங்க பண்றாங்க. வெளியிருந்து கூவுறவனுக்கு இப்ப வாய் எங்க போச்சு அப்படிங்கறதே தெரியல. பூச்சட்டியை தலையில வச்சு நடக்கிறதெல்லாம் கொடூரம் அப்படிங்கிற மாதிரி பேசினவனுங்க இப்ப எல்லாவனும் வாய் அடைச்சு போய் இருக்கிறானுங்க. என்ன சொல்லுங்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அதுக்கப்புறமா
பெண்கள் அணியை பொறுத்தளவுல ஒரு மீட்டிங் எல்லாம் வைக்கிறாங்க. இந்த மீட்டிங்ல சாச்சனாவை பொறுத்தளவுல கிச்சன் இன்சார்ஜா இருக்கிற சௌந்தர்யா வர்ஷினி இவங்க 2 பேர் மேலையும் நிறைய கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது நான் மட்டும் தான் டாஸ்க் ஒழுங்கா கொடுத்துக்கிட்டு இருக்கேன், வர்ஷினியை பொறுத்தளவுல என்டர்டைன்மெண்டா டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாருமே ஒண்ணுதான் சொன்னாங்க, உன்னை பொறுத்தளவுல நீ இன்சார்ஜா இருக்கும்போது உனக்கு இஷ்டப்பட்ட மாதிரி டாஸ்க் கொடு, அதே நேரத்துல வர்ஷினி கொடுக்கறது அவரோட விருப்பம், அதுல எல்லாம் யாரும் தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சாச்சனா மூஞ்சில அடிச்ச மாதிரியே பதில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சாச்சனாவோட இன்மெச்சூரிட்டி, பிடிவாதம், அடம், இதுக்கு தரமான செருப்படி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தைகள் போகுது. உன்னை பொறுத்தளவுல ஒரு டாஸ்க்கு போகணும் அப்படிங்கறதுக்காக அடம் பிடிக்கிற, அதனால மத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போகுது. அந்த இடத்துல சாச்சனாவை பொறுத்தளவுல அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க, பார்க்கணும், வேற லெவல்ல இருந்துச்சு. நான் எங்க அடம் பிடிக்கேன், எனக்கு 21 வயசு ஆச்சு, எனக்கும் பக்குவம்லாம் இருக்குது, நீங்க தான் என்ன அப்படி எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது, நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், மாத்திக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டுனாங்க. இது எதுவுமே ஏத்துக்கிற மாதிரியே இல்ல அப்படின்னே சொல்லலாம். பெண்கள் அணி எல்லாருமே சேர்ந்து சாச்சனாவை அள வச்சுட்டாங்க. இந்த வார வீக்கெண்ட்ல பெண்கள் அணிய தாறுமாறா கிழிச்செடுக்க போறார் விஜய் சேதுபதி அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே கிடையாது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ப்ரோமோல பார்த்த சண்டைங்க. இந்த சண்டையை பொறுத்தளவுல மஞ்சரியோட ஆணவத்தால வந்த சண்டை அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே இல்ல. அதாவது எல்லாருமே ஃபன்னா விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ராணுவ பொறுத்தளவுல பவித்ரா கூட காதல் கண்டென்ட் பண்ணும் அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒன்னு கியூட்டா பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கிற அருண் வந்து காதலுக்காக ராணுவ வந்து ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி பெண்கள் வீட்டுக்கு போவாரு, அதுக்காக என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ராணுவ வந்து பெண்கள் வீட்டுக்கு குதிச்சிடுறாரு. எல்லாருமே ஃபன்னா தான் எடுத்துக்கிறாங்க. சாச்சனா வந்து ராணுவுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கறாங்க, அதாவது டாஸ்க்கும் கொடுக்கறாங்க. அவர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே மஞ்சரியை பொறுத்தளவுல ராணுவ பண்ணதெல்லாம் மன்னிக்கவே முடியாது, அவர் என்னதான் டாஸ்க் பண்ணாலும் கேப்டனா நான் சொல்ற வரைக்கும் அவர் அங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரூடா பேசிட்டு இருக்காங்க. ராணுவுக்கு செம காண்டாயிருது. என்ன நீங்க சும்மா என்னையே டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க, காலையில தவளை மாதிரி குதிச்சு போகும்போதும் விஷால் ரயான் இந்த 2 பேரையுமே நார்மலா விட்டுட்டீங்க, ஆனா என்ன மட்டும் தான் திரும்பவும் பண்ண வச்சீங்க, இப்படி எல்லா விஷயத்திலையும் என்னதான் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. இருந்தாலும் இந்த மஞ்சரியை பொறுத்தளவுல தான் கேப்டன் அப்படிங்கறதே மறந்து சொர்ணாக்காவா மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்படி இவங்களுக்கு இடையில வாக்குவாதங்கள் அதிகமாயிட்டே போகுது. அந்த இடத்துல மஞ்சரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க எல்லாம் தூங்கிக்கிட்டே இருந்தீங்க, கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறதுக்காக தான் நான் குதிக்கலாம் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா இதே டாஸ்க நீ பெண்கள் அணியில கொடுத்துருக்கலாம்ல, அது மட்டும் இல்லங்க, ஃபன்னா கொடுத்தேன்னு சொல்றாங்க, பனிஷ்மெண்டா கொடுத்தேன்னு சொல்றாங்க, இப்படி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இதனாலேயே இத பாக்குற ஆண்கள் அணி செம காண்டா ஆறாங்க. அந்த நேரத்துல அருண் வந்து தீபக் கிட்ட ஒரு கவுண்டர் விடுறாரு. அதாவது தூக்கம் கலையணும் அப்படின்னா ஒரு காப்பி போட்டு கொடுத்தா போதுமே, எதுக்காக இப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இத கேட்ட உடனே மஞ்சரிக்கு ட்ரிகர் ஆயிருது. மஞ்சரியை பொறுத்தளவுல நீங்க எதுக்காக இப்படி மார்க் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் மார்க்கே கிடையாதுங்க, நார்மலா காமெடியா தான் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது ஒன்னும் இல்லாத சின்ன பிரச்சனையும் மஞ்சரி ஊதி பெருசுப்படுத்துறாங்க அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. அதே நேரத்துல எல்லா பிரச்சனைக்கும் சப்போர்ட் பண்ற முத்துவை பொறுத்தளவுல இந்த இடத்துல யாருக்குமே சப்போர்ட் பண்ணாம நிக்கிறாரு. சண்டை வந்து ரொம்பவே பெருசாகுது. 2 பேரும் மாறி பேசிட்டு இருக்காங்க. அருணை பொறுத்தளவுல டைரக்டாவே சொல்லிடுறாரு, மார்க் பண்றேன் அப்படிங்கிற வார்த்தையை இனிமேல் என்கிட்ட பயன்படுத்த கூடாது, இதுக்கு முன்னாடியே என்கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்படி வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன்னு தான் சொன்னீங்க, ஆனா நீங்க திரும்ப பண்றத பாக்கும்போது நீங்க வந்து ட்ரிகர் பண்ற மாதிரியும் பிராண்ட் பண்ற மாதிரியும் தான் எனக்கு தெரியுது, இத கொஞ்சம் நிப்பாட்டிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல மஞ்சரியை பொறுத்தளவுல இதெல்லாம் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க போய் கண்ணாடியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி நேரடியா எல்லாரும் முன்னாடியுமே அருணை மார்க் பண்ணிடுறாங்க. இத பார்த்து செம வெறி ஆயிருது அருணுக்கு. அருணை பொறுத்தளவுல மஞ்சரியை தரமா வச்சு செஞ்சிடறாரு. மஞ்சரிக்கு பேச வார்த்தை இல்லாம பல உருட்டுகள் உருட்டுறாங்க. அதாவது சொன்னதையே நான் சொல்லல அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல மாத்தி பேசிட்டு இருக்காங்க. மஞ்சரிக்கு பேச முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே பெண்கள் அணியில இருக்கிற எல்லாருமே கூச்சல் போட தொடங்கிடுறாங்க. முதல்ல பவித்ரா தான் சப்போர்ட்டுக்கு வராங்க. உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியும்னு கத்தாதீங்க அருண் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அருணை பொறுத்தளவுல உனக்கு மட்டும் தான் பேச தெரியும், நீ கத்தாத, எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான் ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா பவித்ராவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அருண் இப்படி சொன்ன உடனே ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் கடந்து கத்த தொடங்கிடுறாங்க. பாக்குறதுக்கே செம இரிட்டேட் ஆச்சு. அந்த அளவு அவங்களோட வாய்ஸ் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு வழியா சண்டையெல்லாம் சமாதானமாக்குறாங்க. சமாதானமாகலாங்க, எல்லாரையும் பிரிச்சு கூட்டு போறாங்க. அதே நேரத்துல ஆண்கள் அணியை பொறுத்தளவுல இவ்வளவு சண்டை நடக்கு, முத்துக்குமரன் வந்து அருணுக்கு சப்போர்ட்டா பேசல, மஞ்சரி அவரோட தோழி அப்படிங்கறதுனாலதான் இவர் இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. தீபக்கை பொறுத்தளவுல முத்துக்குமரனை கூப்பிட்டு விசாரிக்கவும் செய்யறாரு. அந்த இடத்துல முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு, அதாவது அருண் மார்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா என்ன பொறுத்தளவுல அருண் வந்து மார்க் பண்ணாரு. சீரியஸா ஒரு ஆள் பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு கவுண்டர் கொடுக்கற மாதிரி காமெடி பண்ணா அது மார்க்கிங் தான். அதே நேரத்துல மஞ்சரி பக்கமும் நியாயம் கிடையாது.
அவங்க எல்லார் முன்னாடியுமே அருணை மார்க் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுல யாருக்கு சப்போர்ட்டாவும் எனக்கு பேசுறதுக்கு தோணல. ஒரு கட்டத்துல மஞ்சரி வந்து ஃபீல் பண்ணி அல்ற மாதிரி போனதுனாலதான் அந்த பிரச்சனையை நிப்பாட்டுங்க அப்படிங்கறத நான் சொன்னேனே தவிர யாருக்கு ஆதரவும் நான் நிக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பதிவு பண்றாரு. அருண் எவ்வளவோ ஆர்குமெண்ட்லாம் பண்ணி பாக்குறாரு. நீ மஞ்சரிக்கு சப்போர்ட்டா தான் பேசிக்கிட்டு இருக்கிற, மஞ்சரி என்ன மார்க் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் பொறுத்தளவு மஞ்சரியை கூப்பிட்டே சொல்றாரு, நான் நீங்க பண்ணது தப்புன்னு சொன்னா இல்லையா, மார்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா அப்படிங்கிற கேக்குறாரு. மஞ்சரியுமே சொன்னீங்க, நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல கொளுத்தி போடுற மாதிரி 3 டேக கொடுத்து விடுறாரு. அதாவது கேப்டனா இருக்கிறவங்களுக்கு 3 பச்சை கலர்ல டேக் கொடுக்கப்படுது. அந்த 3 டேகுமே போயிருச்சு அப்படின்னா அவங்களோட கேப்டன் பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிறது தான் பிக் பாஸோட அறிவிப்பா இருக்குது. இந்த பேட்ஜ் வந்த உடனே முத்துக்குமரனை பொறுத்தளவுல மஞ்சரியோட முதல் பேட்ஜை புடிங்கிடுறாரு. அதுக்கு காரணமா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அருண் வந்து மார்க் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க, எல்லாரும் முன்னாடியும் கேப்டனா இருக்கிற நீங்க வந்து அருணை மார்க் பண்ணது என்னால ஏத்துக்க முடியாது, ஒரு கேப்டனா இருக்கிறவங்க இப்படி நடந்துக்க கூடாது, அதனால நான் ஒரு பேட்ஜை எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துறாரு. அவர் சொன்ன காரணம் ரொம்பவே நியாயமான காரணமா இருந்துச்சு. அடுத்ததா சாச்சனா எழுந்து வர்றாங்க. சாச்சனாவும் நான் ஒரு பேட்ஜ் எடுக்க போறேன்ப்பா, ராணுவ வந்து பெண்கள் வீட்டுக்கு வந்தது ஃபன்னா தான் வந்தாரு, நாங்களும் டாஸ்க் எல்லாம் கொடுத்திருப்போம், அந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆறதுக்கு காரணமே மஞ்சரி தான், ஒரு கேப்டனா இருந்து இப்படிலாம் பண்ணிருக்க கூடாது, அதனால நான் ஒரு பேட்ஜ் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரம் போட்டியாளர்கள் எல்லாருமே அதே காரணத்தை சொல்லிதான் முத்துக்குமரன் வந்து பேட்ஜ் எடுத்தாரு, அதனால நீயும் எடுக்கிறது சரியில்லை அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. சாச்சனா வந்து அது அவரோட காரணம், அவரை பொறுத்தளவுல அருணுக்காக தான் பேட்ஜ் எடுத்தாரு, என்ன பொறுத்தளவுல ராணுவ கிட்ட இவங்க நடந்துகிட்டதுக்காக தான் நான் பேட்ஜை கேட்கிறேன் அப்படிங்கிற சொல்றாங்க. இருந்தாலும் யாருமே ஏத்துக்கல. அதுக்கப்புறமாவும் சாச்சனாவை பொறுத்தளவுல மஞ்சரி வந்து என்னோட கிச்சன் இன்சார்ஜ் வேலையிலையும் தலையிட்டாங்க, கேப்டன் அந்த இடத்துல தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது, இதுக்காக நான் பேட்ஜை புடுங்குறேன் அப்படிங்கிற சொல்றாங்க. அந்த இடத்துல எல்லாருமே சாச்சனாவுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சாச்சனாவும் முடிஞ்ச அளவு ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. கடைசி அந்த இடத்துக்கு ஜெஃப்ரி எழுந்து வராரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேட்ஜ் வர்ற வரைக்கும் கேப்டன் கிட்ட இப்படிப்பட்ட குறைகளை யாருமே சொல்லவே இல்லையே, அப்ப அந்த பேட்ஜை புடுங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இதெல்லாம் பேசுறீங்க, இப்பதான் பேட்ஜே வந்திருக்குது, நடந்து முடிஞ்சதெல்லாம் விட்டுருவோம், இனிமேல் கேப்டன் ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அதை காரணமா வச்சு பேட்ஜை எடுத்துக்கங்க, ஒரு வாய்ப்பு கேப்டனுக்கு கொடுப்போம் அப்படி மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல மஞ்சரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அல்ற மாதிரி எல்லாம் அல்றாங்க. எம்மா உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா லைவ் ஸ்ட்ரீம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் மஞ்சரி வந்து மத்தவங்களை ப்ரொவோக் பண்றாங்க, ட்ரிகர் பண்றாங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல ஒண்ணும் இல்லாத பிரச்சனையை ஊதி பெருசாக்குறதே இந்த மஞ்சரி தான். உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற ஆண் போட்டியாளர்கள் ரொம்பவே பொறுமைசாலியா இருக்கிறாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து. மஞ்சரி பேசுற மாதிரி எல்லாம் நம்ம கிட்ட எல்லாம் யாராவது பேசினா நம்ம இந்த அளவு பொறுமையா இருப்போமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரியே இந்த ஜாக்லின் அவங்களோட கேவலமான புத்தியை காட்டுறாங்க. அதாவது இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்ச உடனே ஜாக்லின் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது ஆண்கள் அணில இருந்து ஒரு நபர் கேப்டன் ஆயிருந்தாங்க அப்படின்னா ஆண்கள் இப்படிலாம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு பெண் வந்து கேப்டனா இருக்கிறதுனாலதான் இவங்க இப்படி ரியாக்ட் பண்ணாங்க, இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விமன் கார்டை தூக்கிட்டு வர்றாங்க ஜாக்லின். ஜாக்லின் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? ஆமாமா, ஒரு டாஸ்க் தோத்தாலும் ஆண்கள் தான் காரணம்னு சொல்ற, நீ அழுதாலும் அதுக்கும் ஆண்கள் தான் காரணம்னு சொல்ற, அதே நேரத்துல ஆண்களும் பெண்களும் சரிக்கு சமம் அப்படிங்கிற அளவுக்கு பேசவும் செய்யற, செயல்ல தம் அடிக்கிறதுல காட்டவும் செய்யற, ஆனா இவ்வளவு சீப்பா ஒரு விமன் காரை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குதா? இதுவரையா நிறைய பேர் கேப்டன் ஆயிருக்காங்கப்பா, இல்லையே சொல்ல. ஆண்கள் அணியை பொறுத்தளவுல அருணா இருக்கட்டும், சத்யாவா இருக்கட்டும், முத்துக்குமாரனா இருக்கட்டும் கேப்டன் ஆயிருக்காங்க. பெண்கள் அணியில வந்து பேசும்போது எப்படி பேசுவாங்க, காலில் விழாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருப்பானுங்க. மஞ்சரி இன்னைக்கு அப்படியா பேசுனாங்க? நீங்க பண்ற தப்ப கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம மொத்த பழியும் ஆண்கள் மேல போடுறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கறத என்னோட கேள்வி. என்னதான் இருந்தாலும் ஜாக்லினை பொறுத்தளவுல தொடர்ந்து இந்த அழுகுனி ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்குது, பாக்குறதுக்கு கேவலமா இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்படி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாச்சனாவுக்கு தர்ஷிகா வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நீ வந்து பேட்ஜை புடுங்கணும்னு நினைச்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சாச்சனா வந்து என்னோட கருத்துக்கள் நியாயமா தான் இருந்துச்சு, நான் சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வாதிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாக்குற நமக்குமே அவங்க சொன்ன காரணம் சரிதாங்க, ஒன்னும் இல்லாம காமெடியா போன பிரச்சனைய குத்தி குத்தி பெருசாக்கி ட்ரிகர் பண்ணி இவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணதே மஞ்சரி தான். அந்த வகையில 2 பேட்ஜையும் புடுங்கி இருக்கலாம், ஆனா என்ன ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கறதுனால கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா, அருண், ராணவ் இந்த 3 பேரும் பேசுறத காட்டுறாங்க. அந்த இடத்துல ராணவுக்கு சாச்சனா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராணவ் நீ பேசுறது பல இடங்கள்லயும் இரிட்டேட் பண்ற மாதிரி தான் இருக்குது, அதை கொஞ்சம் மாத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி இந்தமா அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தமா மூஞ்ச பார்த்தாலே நமக்கும் இரிட்டேட் தான் ஆகுது, என்ன பண்றது? விஜய் சேதுபதி அந்த அளவு சொம்பு தூக்குறாரு, நம்ம ஓட்டுலாம் செல்ல காசு ஆயிருது, என்ன பண்றது அப்படிங்கறது புரியாம தான் நம்மளும் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க பிக் பாஸ் கொடுக்கறாரு. அதாவது இந்த வாரம்
பிக் பாஸ் வீடே அரண்மனையா மாறப்போகுது. பெண்கள் அணியை பொறுத்தளவுல ராணியும் ஆண்கள் அணியை பொறுத்தளவுல ராஜாவும் ஆட்சி பண்ண போறாங்க. 2 நாடுகளா மாறப்போகுது. இதுல பிக் பாஸ் ராஜா ராணியா யார தேர்வு பண்ணிருக்காங்க அப்படிங்கறதாங்க கால கொடுமை. அதாவது ராணியா பெண்கள் அணியில இருந்து சாச்சனாவும், ராஜாவா ஆண்கள் அணியில இருந்து ராணவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதே மாதிரியே ஆண்கள் அணியை பொறுத்தளவுல படை தளபதியா தீபக்கும், பெண்கள் அணியில படை தளபதியா மஞ்சரியும், ஆண்கள் அணியை பொறுத்தளவுல ராஜகுருவா ரயானும், பெண்கள் அணியை பொறுத்தளவுல ராஜகுருவா பவித்ராவும், சமையல்காரர்களா ஆண்கள் அணியை பொறுத்தளவுல விஷாலும், பெண்கள் அணியை பொறுத்தளவுல தர்ஷிகா, அரசன் அரசிக்கு பணியாளர்களா ராஜாவுக்கு பணியாளரா ஜெஃப்ரியும், ராணிக்கு பணிப்பெண்ணா சௌந்தர்யாவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மீதி எல்லாருமே பொதுமக்களா இருக்கிறாங்க. அதாவது பெண்கள் அணியில இருக்கிற ஒரு நபரை தேர்ந்தெடுத்து ஆண்கள் அணியினர் ஒற்றனா செயல்பட வைக்கணும். அதாவது பெண்கள் அணியில நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆண்கள் அணி கிட்ட சொல்றதுதான் அந்த ஒற்றனோட வேலையா இருக்கும். அந்த வகையில ஒற்றனா பெண்கள் அணியை பொறுத்தளவுல ஆண்கள் அணியில இருக்கிற முத்துக்குமரனை தேர்வு செய்யறாங்க. அதே மாதிரி ஆண்களை பொறுத்தளவுல பெண்கள் அணியில இருக்கிற ஜாக்லினா தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் கேம் ஆட போறாங்க. இந்த வாரம் முழுக்க என்னெல்லாம் சுவாரஸ்யமா பண்ண போறானுங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்தாங்க பாக்கணும். இதுவரையா கொடுத்த எந்த டாஸ்கையும் இவனுங்க ஒழுங்கா பண்ணதே கிடையாது. இந்த ராஜாங்கம் டாஸ்க் எல்லாம் சீசன் 6 பொறுத்தளவுல வேற லெவல்ல இருந்துச்சு. அசிமா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தெரிக்க விட்டாங்க. ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல அந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு யாருமே கிடையாது. அதுலயும் குறிப்பா ராஜகுருவாவும் படை தளபதியாவும் கொடுக்கப்பட்டிருக்கிற கேரக்டர் உள்ளவங்க என்னத்த பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கு நடந்த சண்டையில மஞ்சரி பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்லனா மஞ்சரியால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே உண்டாச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே விஜய் டிவியை பொறுத்தளவுல சாச்சனாவை தொடர்ந்து ப்ரோமோட் பண்ணிருக்கானுங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.